ஹாய் ஹலோடா. டேவோட மாஃபியா கிங் ஃபைனல் பார்ட் தாண்டா. போன பார்ட்லேருந்து நம்ம அப்படியே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. பக்கத்தில் பார்க்குறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா தூங்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்களும் பையன் எந்திரிச்சு உங்கள் ட்ரெஸ்ஸு டவல் எல்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமில் தான் போகிறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டீர்ஸ் வருது. நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ் தானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது. அம்மா என்ன ஸ்டொமக் ரொம்ப வலிக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் வயிறை தான் தொட்டு பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் பீரியட்ஸ் ஆகிட்டீங்கடா. என்ன பீரியட்ஸ் ஆகிட்டோமா என்ன அப்படின்ட்டு நீங்களும் நாப்கின் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியிலே வர்றீங்க. உங்களுக்கு ஸ்டொமக் ரொம்ப பெயின் ஆகுது. நீங்களும் ஒரு மாதிரி பெட்டில் உட்காந்துக்கிறீங்கடா. ரொம்ப வலிக்குதுன்னு நீங்கள் லைட்டாக அழுக ஆரம்பிக்கிறீங்க. அப்போ இந்த சவுண்டை கேட்டு உங்கள் ஹஸ்பண்ட் தானே எந்திரிச்சு பார்க்குறாங்க. நீங்கள் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க. ஏய் ஓயன் என்னாச்சுடி, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? எனக்கு ஸ்டொமக் ரொம்ப வலிக்குதுங்க. ஏய் என்னாச்சு? பீரியட்ஸ் மாமா அப்படின்றீங்க. ஓ பீரியட்ஸ் ஆடி, ரொம்ப வலிக்குதா என்ன? படுத்துக்கடி அப்படின்றாங்க. இல்லைங்க இல்லைங்க வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது உனக்கு? இப்போ குக் பண்ணுற வேலை தான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ரெஸ்ட் எடு, நானே பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்படி பார்த்துக்குவீங்க? உங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல. பேசாமல் படு ஓயன். உனக்கு 3 டேஸ்க்கு எந்த வேலையும் பார்க்க முடியாது. உனக்கே ஸ்டொமக் வலிக்கும்ல. பேசாமல் ரெஸ்ட் எடு, எல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிவிட்டு போயிடுறாரா. அவர் ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு தான் போகிறாரு. ஃபேமாக ஃபுட்டை சமைச்சிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துலேயும் பால் சூடு பண்ணுறாரு டேவுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு. அவரும் காஃபிலாம் போட்டு வெளியில் தாண்டா போகிறாரு. பார்த்தா டே அங்கேருந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கோட் ஷூட்லாம் போட்டு ஸ்டெப்பில் வந்துக்கிட்டு இருக்காரு. ஜானுக்கு ஒன்றுமே புரியலை. பாஸ் உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா என்ன? அதுக்குள்ளே நீங்கள் ஜான் இதெல்லாம் எனக்கு சின்ன காயந்தான், இதெல்லாம் எனக்கு ஜூஜிபி மேட்டர் அப்படின்றாரு. பாஸ் இந்த காஃபி. இல்லை ஜான் எனக்கு காஃபிலாம் வேணாம். உங்களை தாண்டா அவர் சுற்றி பார்க்குறாரு. நீங்கள் அங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ தான் ஏயா அவள் உனக்கு சொந்தம் இல்லைடா. ஏன் அவளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க? அவள் ஜானோட ஒய்ஃப். நீ ஒரு மாஃபியா கிங்டா. உனக்கெல்லாம் லவ் ஃபேமிலிலாம் செட் ஆகாதுடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி திங்கில் இருக்காரு. அப்போ ஜான் தாண்டா பாஸ் என்னாச்சு அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ஜான். ஜான் நம்ம பாடி கார்ட்டை சொல்லி இங்கே இருக்கிற சரக்கு கன்னெல்லாம் எடுத்து நம்ம காட்டு குடோனுக்கு கொண்டு போங்க அப்படின்றாரு. பாஸ் ஏன் என்னாச்சு? இங்கே ரைடு வர போகிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பாஸ். ஆமாம் அந்த டிஜிபி இருக்கால, அவன் தான் ரைடு இங்கே வர போகிறானா. இதெல்லாம் கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே பாஸ் அப்படின்ட்டு ஜான் தாண்ட கிச்சனுக்கு போய்கிட்டு இருக்காரு. அப்போ தயாங் நம்ம என்ன சொன்னால் இதுக்கு கிச்சனுக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவரும் பின்னாடியே ஒரு மாதிரி கோவத்தோடு வர்றாரு. பார்த்தா ஜான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன இவன் குக் பண்ணுறான்? ஓ ஏன்னங்க ஜான் அவரும் திரும்பி பார்க்குறாரா. ஏன்னா நீ குக் பண்ணுற? ஒயன் இல்லையா என்ன? அவளுக்கு கொஞ்சம் முடியல சார், அதான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு? அது ஸ்டொமக் பெயின் சார் அப்படின்றாரு. அவரும் எதுவும் சொல்லாமல் அப்படியே அந்த கிச்சனை விட்டு வெளியில் வந்துடுறாரா. அவருக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. உங்களை பார்க்கணும் போல் அவருக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அவர் கிளம்பி தாண்டா போகிறாரு. அப்போ சடனாக நின்று உங்கள் டோரை பார்க்குறாரு. அது லாக்கில் இருக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி கண்ணை தொடச்சிட்டு அவர் வெளியில் தாண்டா போகிறாரு. அங்கே இருக்கிற கார்ட்டை பூரா சொல்கிறாரு, இங்கே இருக்கிற சரக்கு பூரா எல்லாம் எடுத்து கண்டெய்னரில் ஏற்றுங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம டேவுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு பாடி கார்டு இருப்பார்லடா, அவர் தான் என்னென்ன மாதிரி கேட்குறாரு. அப்போ டயாங்க சொல்கிறாரா. என்ன பாஸ் சொல்கிறீங்க? ஆமாம் வெண்டமும் நம்மளுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். அவனை நீ சும்மா விடக்கூடாது. அப்புறம் அங்கே இருக்கிற சரக்கு இன்றைக்கி கண்டெய்னர் ஏற்றுங்க, இந்த சரக்கு நானே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாஸ் வேணாம் பாஸ், அது இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் க்யூராக இருக்குது, இன்றைக்கே வேணாம், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்றாரு. அவரும் போய் அது தாண்டா ஏற்றுறாரு. ஏன்னா இன்னொரு ரோனில் சரக்கு இருக்கும், அதை டேவுக்கு கன் ஷூட் பண்ணனால ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதை அவரே கொண்டு போகிறோன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவங்களும் தாண்டா அதை போய் ஏற்றுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே போலீஸ் ஜீப் வந்து அந்த கேட்டுக்கிட்ட நிற்கிதுடா. ஆல்ரெடி இங்கே இருக்கிற சரக்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க.
கேட்லேருந்து ஃபோன் நம்ம தயாங்க தண்டா கால் வருது. அவரும் சிரிச்சுக்கிட்டே ஓப்பன் பண்ண அப்படின்றாரு. ஜீப்பும் உள்ளே தண்டா வருது. தேவுக்கு முன்னாடி வந்து நிற்கிது. என்ன டிஜிபி சார் இந்த சைடு? ஆ அது ஒன்றும் இல்லை கிம் தயாங். சும்மா உன் வீட்டை சுற்றி பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். ஓ சுற்றி பார்க்கத்தான் இவ்வளோ போலீஸோடு வர்றீங்களா என்ன? அது ஒன்றும் இல்லை கிம் தயாங். இந்த கோட்டைக்குள்ளேயே கருப்பு குட்டி ஆடுகளாம் சுற்றி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். தேவையில்லாத ஆடுகளெல்லாம் வேட்டையாட வந்திருக்கேன். டிஜிபி சார் இங்கே இருக்கிறதெல்லாம் ஆடுங்கள்ல நரிங்க. அந்த நரிக்கு தலைவன் ஒருத்தர் இருக்கான். அதுதான் கிம் தயாங். அதுகளை வேட்டையாடுறதுக்கு முன்னாடி அவன் தலைவனை பார்க்கணும். அதுக்கப்புறம்தான் அவன் படைங்களை பார்க்கணும். ஓ அப்படியா தயாங்? அவனோட தலைவனை நாய் மாதிரி இழுத்துட்டு என் ஸ்டேஷனுக்குள்ளே போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதான் பார்க்கலான்னு வந்திருக்கேன். எனக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு டிஜிபி சார். அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு நாய் இருக்கான். தயாங் உனக்கு அவ்வளோதான். சார் நான் நாயை தான் சொன்னேன், உங்களை சொல்லலையே. உங்களுக்கு ஏன் சார் கோபம் வருது? நீங்கள் வந்த வேலையை பார்க்கலாம். தயாங் தாண்டா ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டு திமுறாக கெத்தாக உட்காந்துருக்காரு. அந்த டிஜிபிக்கு அவ்வளோ கோபம் வருது. ஏன் முன்னாடி இப்படி உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு. அவர் தாண்டா மற்ற போலீஸ்கள்லாம் கண்ணை காட்டி எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்றாரு. ஒரு 20 போலீஸ்டா 15 கான்ஸ்டபிள் எல்லாம் போய் செக் பண்ணுறாங்கடா. அப்போ டிஜிபி தாண்டா அவருடைய வீட்டுக்குள்ளேயும் போகிறாரு. எல்லா இடமும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தயாங் ரூம் முதற்கொண்டு. அப்போ அந்த டிஜிபி தாண்டா சுற்றி பார்க்குறாரு. இப்போ தான் டேவுக்கு ஹிட் ஆகுது, ஏன்னா நீங்கள் ரூமில் இருக்கீங்க அப்படின்ட்டு. அவரும் சடனாக அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு உள்ளே தாண்டா போகிறாரு. பார்த்தா அந்த டிஜிபி அந்த வீட்டவே ஒரு மாதிரி நோட்டம் விடுறாரு. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே தாண்டா ஒரு போலீஸ் போயிருப்பார். அப்போ நீங்கள் படுத்திருப்பீங்க. சார் இந்த ரூமில் ஒரு பொண்ணு படுத்திருக்கு சார் அப்படின்ட்டு அந்த டிஜிபியை சொல்கிறாரு. என்னது தயாங் வீட்டில் பொண்ணா? என்ன தயாங் எதுவும் வேறு பிஸ்னஸ் பண்ணுறியா என்ன பொண்ணுங்களை வச்சு? தயாங்க் செம்ம கோவம் வருது. டிஜிபி உனக்கு அவ்வளோதான். இந்த சவுண்டு கேட்டு கிச்சனுக்குள்ளேருந்து வெளியில் தாண்டா நம்ம ஷாம் வராரு. சாரிடா ஜான் வராரு. அந்த டிஜிபி தாண்டா உங்கள் ரூம்குள்ளேயும் வராரு. அப்போ நம்ம தயாங் தாண்டா ஒரு முன்னாடி நின்று இதுக்குள்ளே வர வேணாம், மற்ற ரூமில் வேணாம் எல்லாம் பாருங்க அப்படின்றாரு. எதுக்கு தயாங் இந்த ரூமை மட்டும் செக் பண்ணக்கூடாதுன்ற? அப்போ நான் இதை தான் நல்லா செக் பண்ணணும் அப்படின்ட்டு அவரும் உள்ளே வர்றாரு. தயாங்க்கு செம்மக்கும் வருது. அப்போ அந்த டிஜிபி உங்களை பார்க்குறாரா? சும்மா சொல்லக்கூடாது, ஃபிகர் செம்மையாக இருக்காளே. தயாங்க்கு செம்மக்கும் வந்து ஒரு காலர் தாண்டா பிடிக்கிறாரு போலீஸ். தயாங் கையிடுங்க, என் மேலே ஏதாவது கை வச்சிங்க அவ்வளோதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நான் யாருன்னு தெரியுமில்ல. இந்த பொண்ணை வச்சு நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு உங்கள் மேலே கேஸ் போடுவேன். இப்போ செம்ம கோவம் வருது. அவர் ஃபேஸ்லேயே ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணலான்னு போகிறாரு. அப்போ ஷாம் தாண்டா உள்ளே வந்திருப்பாரு. அப்படியே அவரும் நார்மல் ஆகிடுறாரு. இந்த பொண்ணு யார்? அப்போ ஜான் தாண்டா இது என்னோடய ஒய்ஃப். உன்னோட ஒய்ஃபையே இந்த வீட்டில் இங்கே இருக்கா? தயாங் தாண்டா இது உங்களுக்கு தேவையில்லாதது, நீங்கள் வந்த வேலையை மட்டும் பாருங்க. அப்போ தயாங் பக்கத்தில் போயிடா. என்ன அவன் புருஷனாக இருக்கா? நைட்டுக்கு உனக்கு வீட்டில் உனக்கு கம்பெனி கொடுப்பாலாம் என்ன? ஓகேலி ஃபிகர் செம்மையாக இருக்கா. எனக்கும் ஒரு நாளைக்கு அனுப்பிவிடு, சும்மா நானும் வச்சு செஞ்சுட்டு உனக்கு அனுப்புகிறேன் அப்படின்றாரு. செம்ம கோவம் வந்து தயாங் தாண்டா அவர் மூஞ்சிலே பஞ்ச் பண்ணுறாரு. என்னடா சொன்னேன்னு அப்படியே மூஞ்சில் அப்படியே 3 பஞ்சு விடுறாரா. அவருக்கு அப்படியே மூக்குலேருந்து பிளட்டு வருது. ஒரு மாதிரி பல்லே அவருக்கு ஒரு மாதிரி ஆடி கீழே விழுந்துருது. என்ன பண்ணுறடா, உன்னை சும்மா விட மாட்டேன், இதுக்குன்னே உனக்கு கேஸ் போட்டு உன்னை உள்ளே தள்ளுறேன் பாரு, நீ தள்ளுறா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவரும் செம்மையாக போட்டு அடிக்கிறாரு.
அங்கே வந்து பாடி கார்ட்ஸ் ஜான்லாம் எல்லாம் போட்டு தயங்க தாண்டா பிடிச்சி மறிக்கிறாங்க. இந்த சவுண்டு கேட்டு நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா சுற்றி போலீஸ். தயங்க செம்ம கோவமா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி நிற்கிறாரு. தயாங், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அப்போ அந்த போலீஸும் உங்களை பார்க்குறாரு. ஹேய், உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் தானே வெளியில் போயிடுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ் கான்ஸ்டபிள்லாம் இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த டிஜிபிக்கு செம்ம கோவம் வருது. ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு தயாங்க தாண்டா பிடிச்சி வெளியிலையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பாஸ் என்ன பண்ணுறீங்க? அவர் அடிச்சிட்டிங்க வேற. அவர் ஏதாவது பண்ணிடுவார். அவனால் எதுவும் பண்ண முடியாது. அதான் எந்த சரக்கும் இங்கே இல்லையே. தயாங்க வெளியில் போகிறாரா? அப்பா அந்த டிஜிபி தாண்டா. தயாங், இப்போ தப்பிச்சிட்டடா. ஆனால் கண்டிப்பாக என் கையில் சிக்குவ. அப்போ என் ஸ்டேஷனுக்குள்ள உன்னை கூட்டி போய் உன்னை அடித்து என் கையால் உன்னை கொல்லுவேண்டா அப்படின்ட்டு அவரும் ஒரு எடுத்துகிட்டு போகிறாரா. உன்னால் எதுவும் என்னை பிடுங்க முடியாது போடா அப்படின்றாரு. அவரும் செம்ம கோவத்தோடு தானே தயாங் மேன்ஷனை விட்டே வெளியில் போயிடுறாரு. பாஸ், இப்போதைக்கு நீங்கள் சரக்கு கொண்டு போவேனா? ஏன்னா அந்த டிஜிபி கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவான். அதெல்லாம் முடியாது. கண்டிப்பாக நான் இன்றைக்கி கொண்டே போகணும். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படி பாஸ்? சிப்பில் ஏற்றுவோம். அதான் கண்டுபிடிச்சிருவானே. அவன் கண்டே பிடிக்காத மாதிரி ஏற்றிட்டு போகலாம். எப்படி பாஸ்? டூருக்கு போகிற அந்த சிப்பில் மேலே டூரிஸ்ட் இருக்கிற மாதிரி செட் பண்ணிடுங்க. கீழே நம்ம சரக்கை வச்சு கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்றாரு. ஓகே பாஸ் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்கடா. அதுக்கு தேவையான வேலைலாம் நடந்துக்கிட்டு இருக்குடா. உள்ளே தாண்டா தயாங் அவரோட ரூமுக்கு போகிறாரு. தயாங்க்கு செம்ம கோவம் வருது. அந்த போலீஸ் உங்களை பற்றி சொன்னது. டிஜிபி, என் ஒயினை பற்றியே சொன்னியாடா. உன் வாயை கிழிச்சு என் நாய்க்கு நான் இறையா போடலை. என் பேரு கிம் தயாங்களடா. இந்த சைடு நீங்கள் தாண்டா. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்திருக்கும். ஜான் தாண்டா உங்களுக்கு ஃபுட் எடுத்தாந்து கொடுக்குறாரு. என்னாச்சுங்க? என்னாச்சு? தயாங் சார் எதுக்கு அந்த போலீஸை போட்டு அடித்தாரு? அந்த போலீஸ் ஏன் என்னை பார்த்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு கத்திட்டு போகிறாரு. எனக்கு பயமாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. அது அந்த போலீஸ் இங்கே ரைடு வந்தார். அதான் நம்ம பாஸை ஒன்றும் பண்ண முடியாதனால அந்த கோவத்தில் இப்படி கத்திட்டு போகிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. இங்கே தயாங் சார் ஏதாவது தப்பான வேலை பார்க்குறாரா என்ன? அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கார். சொல்லுங்க. அப்படிலாம் இல்லடி. இல்லை, இவ்வளோ பாடி கார்ட் கையில் கன்னெல்லாம் இருக்குது. அப்போ ஏதோ தப்பான வேலை தானே பார்க்குறாரு. நீங்களும் இங்கே தான் வேலை பார்க்குறீங்க. இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்டதே இல்லை என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்ட்டு. சொல்லுங்கள், என்ன வேலை பார்க்குறீங்க? அப்போது உங்கள் ஹஸ்பண்ட் அமைதியாகவே இருக்காரு. உங்களை தாங்க கேட்குறேன், என்ன வேலை பார்க்குறீங்க? உனக்கே ஸ்டொமக் பெயினாக இருக்குல்லடா, படுத்து ரெஸ்ட் எடுங்க, ஃபுட்டை சாப்பிடு. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எதுக்கு பேச்சை மாற்றுறீங்க? சொல்ல போகிறீங்களா என்ன? இப்போ மேலே இருந்து தயாங்க தாண்டா அவர் கன்னு கோட் ஷூட்லாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு கீழே வராரு. ஜான் கூப்பிட்றாரா. ஜான், என்ன பண்ணுற? சாப்பிட்டு தூங்குடி, பாஸ் கூப்பிட்றாரு. அப்போ நீங்கள் கையை பிடிச்சிட்டு என்ன வேலை பார்க்குறீங்கன்னு சொல்ல மாட்டிங்களா? நான் வந்து சொல்கிறேன்டி அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. இப்படியே ஒரு மிட் நைட் ஆகுதுடா. நீங்கள் தாண்டா பெட்டில் படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு நினச்சி பார்க்குறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் தானே உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் சாரீ அவுத்திருப்பார்லடா. சுத்தமாக அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் ஒரு மாதிரி அழுதுருப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. எதுக்குடி அழுகுற? என்னாச்சுடி? அவரும் உங்கள் மேலேருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டு உங்களையே பார்த்துட்டு என்னாச்சு ஓயன், எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீங்களும் உங்கள் சாரியை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஃபேஸவே பார்க்குறீங்க. அவரும் என்னென்ன மாதிரி உங்களையே கேட்குறாரு. ஓயன், உன்னை தாண்டி கேட்குறேன், எதுக்கு அழுகிற? அது எனக்கு இது பிடிக்கல.
ஏய் பொய்யன் என்னடி சொல்கிற? ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தானடி அம்மா அப்பா சொன்னாங்க. அது என்னடி பிடிக்கல ஒயன் அப்படின்னு உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணி கேட்குறாரு. ப்ளீஸுங்க, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுக்குறீங்களா? ப்ளீஸ், என்னால் இதுக்குள்ளே வர முடியல. ப்ளீஸுங்க ஒயன், புரிஞ்சுக்கடி. உங்களை கிஸ் பண்ண வராரா? அப்போ நீங்களும் அவரை ஸ்டாப் பண்ணிட்டு ப்ளீஸ் ப்ளீஸுங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. அவரும் அதை தொடச்சி விட்டு சரிடி சரி படுத்துக்க அப்படின்றாரு. ம், படுத்துக்க ஒயன், உன்னை நான் ஒன்றும் பண்ணலை, படுத்துக்க அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி படுத்துக்கிறீங்க. அவரும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உங்களையே பார்க்குறாரு. நீங்களும் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. உங்களுக்கு தூக்கமே வரலடா. இருந்தாலும் நீங்கள் கண்ணை மூடி தான் இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் பக்கத்தில் படுத்திருக்காரு. உங்கள் மேலே ஒரு ஹேண்டை போட்டு உங்களை ஹக் பண்ண மாதிரி படுத்திருக்காரு. அவருக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பாருடா. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. அவரும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே அவரும் தூங்கிடுறாரு. நீங்கள் இப்போல்லாம் அதை தான் நினச்சி பார்க்குறீங்க. இந்த சைடு நம்ம தயாங் தாண்டா. அவர் காரில் போய்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு 4 கார் தாண்டா பாடி கார்டோடு வராங்க. அவரும் ஃபோனில் பேசிக்கிட்டே வராரு. ஜான் தாண்டா அந்த டாக்குக்கெல்லாம் ஃபுட் வச்சுட்டு இப்போ அவர் வீட்டுக்குள்ளேயும் வர்றாரு. டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் தூங்கிட்டீங்க. அப்பா தூங்கிட்டா, இல்லாட்டி காலையில் நடந்தது கேட்டால் நான் என்ன சொல்கிறது? இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸில் நானும் ஒர்க் பார்க்குறேன்டி அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், தப்பான விஷயம் பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒப்பாரி வச்சிருவா அப்படின்ட்டு அவரும் அவர் போய் பக்கத்தில் போய் படுத்துக்கிறாராம். நீங்கள் இந்த சைடு திரும்பி படுக்கிறீங்கடா. அப்போ ஜான் தானே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஏங்க ஏங்க, ஆனால் ஜான் முடிச்சு தான் இருக்கார். பட் இருந்தாலும் தூங்குன மாதிரி ஆட் பண்ணுறாரு. கண்டிப்பாக நீங்கள் இதை தான் கேட்பீங்க அப்படின்ட்டு. நீங்கள் இதை கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ட்டு உங்கள் கையை எடுத்து தாண்டா ஏங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. அம்மா ஏன் ரொம்ப டயர்டாக இருக்குடா, எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம்டா அப்படின்ட்டு அவரும் அந்த சைடு திரும்பி படுத்துக்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக இதை தான் கேட்பீங்க அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும்டா. ம், சரி காலையிலேயே கேட்போம். கண்டிப்பாக நீங்கள் காலைல சொல்லி தான் ஆகணும் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்ட்டு. நீங்களும் அது வெளியிலையே சொல்கிறீங்கடா. அவருக்கு நல்லாவே கேட்குது. அவரு ஷூ அப்படின்ட்டு அவரும் படுத்துக்கிறாரு. நீங்களும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறீங்க. இந்த சைடு தயாங்க தாண்டா. அவரும் சிப்பில் தான் போய்கிட்டு இருக்காரு கீழே. அங்கே போலீஸ்லாம் தாண்டா இருக்குது. அவங்களும் பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க. ஓ, டூரிஸ்ட் தான் அப்படின்ட்டு அவரும் பார்த்துட்டு விட்டுறாங்கடா. இந்த நியூஸ் கீழே தயாங்கும் கேட்குது. அவரும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு உன் கண்ணு முன்னாடியே நான் சரக்கை கொண்டு போகிறேன்டா அப்படின்ட்டு அவரும் அங்கே கொண்டு போய் தாண்டா எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போயிட்டாரு. அப்போ அந்த டீலர் தயாங், உனக்காண்டி தான் தயாங் வெயிட்டிங். பாய், சாரி பாய், சரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தயாங், உன்னோட சரக்கு எப்பயுமே பெஸ்ட்டு தானே. அப்புறம் தயாங் கேள்விப்பட்டேன் அவன் உன்னையே போட்டுடலாம்னு பிளான் பண்ணியிருக்கான் தயாங். அதெல்லாம் விடுங்க பாய், அதான் அவனை முடிச்சிட்டேனே. ஆனால் சரக்கு தான் பாய், நீங்கள் சொன்ன டயத்துக்கு வர முடியல. அதான் நீயே வந்துட்டே தயாங், அப்புறம் என்ன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த சரக்குலாம் அங்கே தானே ஏற்றி இறக்கிக்கிட்டு இருக்காங்க. தயாங், உடம்புக்கு எப்படி இருக்கு? உன்னவே சுட்டோனாம்ல பாய், என் உடம்புக்கு என்ன அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சி காட்டுறாரு. அதானே என் தயாங்க்கு கொல்லணும்னா அதுக்குன்னு பிறந்து தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தயாங் ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகி ஒரு மாதிரி உங்களுடைய தாட் வருது. ஏன்னா அவர் மனசை கொண்டதே நீங்கள் தானடா. இல்லை பாய், ஆல்ரெடி நான் ஒருத்தி கொண்டுட்டா. இப்போயும் நான் ஒரு மாதிரி செத்த போன மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். வெளியில் தான் இன்னமும் கிம் தயாங்னு பவரில் இருக்கேன். ஆனால் என் மனசு ரொம்ப ஒரு மாதிரி பெயினில் இருக்குது பாய் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நினச்சிக்கிறாரு. என்ன ஜா, என்ன தயாங் ஏதோ ஒரு மைண்டில் இருக்க? அது ஒன்றும் இல்லை, வா தயாங் சரக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு அவரும் பாட்டில் எடுத்தாண்டா கொடுக்குறாரு. அவரும் ஃபுல்லாக குடிக்கிறாரு. அந்த பாயும் தாண்டா குடிக்கிறாரு. தயாங் நல்லா குடிக்கிறாரு. அப்போ என்ன தயாங், மனசில் ஏதாவது இருந்தால் தான் இந்த மாதிரி குடிப்பாங்க. உன் மனசில் யார் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு.
அப்போ சடனாக பாயை பார்க்குறாரு. என்ன தயாங், நான் சொன்னது உண்மைதான் போல. உன் மனசை கொண்டது யாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாய். தயாங், நான்லாம் உன்ன மாதிரி பையனை நிறைய பேரை கடந்து வந்திருக்கேன். சொல்லு தயாங், உன் மனசை கொண்டது யாரு? ஒரு பாட்டில் எடுத்தோன்னா சிப்பா அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அந்த பாட்டில் எடுத்து கீழே போட்டு உடைக்கிறாரு. ஒரு கண்ணு அப்படி மாதிரி ரெட்டிஸாக ஆகுது. பாயும் தயாங்கவே பார்க்குறாரு. பாய் தயாங் பக்கத்தில் வந்து தாண்டா அவர் ஷோல்டரில் ஒரு மாதிரி கையை போட்டு, என்னாச்சு தயாங், ஏன்டா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாயை தாண்டா ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட அப்பா வயசு இருக்கும். ஒன்றும் இல்லை தயாங், என்னாச்சு, நீ என் பையன் மாதிரிடா, எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்றாரு. அவரும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு தாண்டா உங்களை பார்த்தது, அவரும் உங்களை பண்ணது எல்லாமே சொல்கிறாரு. தயாங் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி சொல்கிறாரு. அந்த பாயும் அப்படியே கேட்குறாரு. பட் பாயினால் என்ன பண்ண முடியும்? அது இன்னொருத்தவனோட பொண்டாட்டி. இப்படியே 2 டேஸாக அங்கே தாண்டா இருக்காரு. இந்த சைடு உங்கள் ஹஸ்பண்ட் தான் உங்களுக்கு ஃபுட் கொடுத்துட்டு அவரும் ஒர்க் போயிடாரு. இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் நார்மல் ஆகிட்டிங்கன்னா நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த ரூமை விட்டு இன்றைக்கி தான் நீங்களே வெளியில் வர்றீங்க. இந்த வீட்டில் தயாங் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். பட் எங்கே போயிருக்காங்கன்னு தான் தெரியாது. நான் உங்களுக்கு தயாங்க பார்க்கணும் போல் தோணும். பட் இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் கிச்சனில் தாண்டா குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கழுத்தில் இருக்க அந்த டாலர் தான் பார்க்குறீங்க. இதை ஏன் என்னால் கழட்ட முடியலை? இது எப்படி கழட்டுறது? இதில் ஒரு லாக் இருக்குது, அதோட கீ எங்கே இருக்குது? அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் தானே அந்த கிச்சனுக்குள்ளேயே வர்றாங்க. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. என்னடி சமைச்சிக்கிட்டு இருக்கியா என்ன? ம் ஆ ஏன் நானே உன்கிட்ட கேட்கலாம்னு இருந்தேன்டி, இந்த செயின் எப்படி வந்துச்சு உனக்கு? இவ்வளோ நேரம் நீங்கள் கையில் வச்சுருந்துருப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் இப்படி கேட்டோன்னா நீங்கள் எப்படி செயின் அப்படியே ஒரு மாதிரி விட்டுறீங்கடா? அது உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட நிற்கிது. சொல்லுடி. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இது ஒரு மாதிரி கீ மாதிரி இருக்குல்ல? அது அது டே சார் கொடுத்துருந்தாங்களங்க கிஃப்ட்டு. அதுக்குள்ளே இது இருந்துச்சு. பார்க்கையில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் போட்டு பார்த்தேன். ஓ ஆமாடி, ரொம்பவே அழகாக இருக்குல்ல. ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குடி. ஒரு மாதிரி லாக் மாதிரி இருக்குது. பட் எங்கே காட்டு. ஆனால் அது கீ இருக்க மாதிரி இருக்குல்ல? அந்த பாக்ஸில் அது கீ இருந்துச்சா என்ன? இல்லைங்க, நானும் செக் பண்ணி பார்த்தேன். அதில் கீ மாதிரிலாம் இல்லை. ஓ அப்போ இதுதான் டிசைன் போலடி. ஆனால் பார்க்கவும் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நீங்களும் ஒரு மாதிரி தலையாட்டுறீங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்டி, டே சார் இன்னைக்கு நைட்டு வந்துடுவார், நைட்டு குக் பண்ணிடு அப்படின்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் 3 டேஸ் ஆயிடுச்சு. ஓகேவாடி உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஓகேங்க. ஏன் அது இல்லை, இப்போ நீ ஓகேவா சொல்லுடி அப்படின்றாரு. நீங்களும் ஒரு மாதிரி அமைதியாக உங்கள் ஹஸ்பண்டே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஜானுக்கு தாண்டா கால் வருது. அவரும் அட்டன் பண்ணுறாரு. அப்போ அங்கே டேவோட அசிஸ்டன்ட் பாடி கார்டு இருப்பார்லடா, அவர் தான் கால் பண்ணுறாரு. ஜான், நம்மளோட சிப்புக்குள்ள அதை அதை அனுப்பிவிடுங்க, நாங்கள் அதில் தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதில் எப்படி? அதில் தான் எந்த சரக்குமே இல்லையே, போலீஸ் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஓகே பாஸ் அப்படின்ட்டு அவரும் வெளியில் போயிடுறாரு. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. இன்றைக்கி தயாங் சார் வர்றாரா? உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி சின்ன ஸ்மைல் வருதுடா. அந்த டாலரே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்களும் குக் பண்ணி முடிக்கிறீங்க. எப்படி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இந்த சைடு அது மாதிரி ஷிப்பும் போயிடுச்சு. அங்கே தாண்டா டே அந்த பாயை பார்த்துட்டு கிளம்புறேன் பாய் அப்படின்றாரு. அவரும் ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, தயாங் ஃபீல் பண்ணாத, என் பையனாக இருந்து சொல்கிறேன், நானும் இதெல்லாம் கடந்து தாண்டா வந்திருக்கேன். நம்மளை மாதிரி மாஃபியாவுக்கெலாம் ஃபேமிலியெல்லாம் கஷ்டம்தான். ஃபேமிலி, குடும்பம், குழந்தைன்னு இருந்தால் பயம் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஃபேமிலியா, பிஸ்னஸா, போலீஸா அப்படின்ட்டு நம்மளை நாமே அழிச்சிக்கிற நிலமையில வரும்டா அப்படின்ட்டு அந்த பாய் சொல்கிறாரு. ஏன்னா அப்படி தான் நானும் என்னோடய ஃபேமிலியை இழந்தேன். இப்போ அது எனக்கு பழகிருச்சு தயாங். இப்போ எப்படி இருக்கேன்,
நம்மளோட காட் நம்மளுக்கு இதுதான் எழுதியிருக்காரு. நம்மள பாடி கார்ட் பசங்க, நம்ம இதுதான்டா நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவரும் தயங்கும், அவரும் லைட்டாக சிரிச்சிட்டு ஓகேப்பா அப்படின்றாரு. அப்போ அந்த பாய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. ஏன்னா அவருக்கும் ஒரு பையன் இருந்திருக்குண்டா, சின்ன வயசுலேயே இறந்துருப்பாரு. தயாங்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு தான் ஃபேமிலி இல்லாதனால. அவரும் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு அப்பான்னு கூப்பிட்டதுக்கு அவருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அப்போ அந்த பாய் தானே இன்னமும் டைட்டாக ஹக் பண்ணுறாரு. பையன் செத்து போயிட்டான்னு நினச்சேன், ஆனால் என் முன்னாடி என் பையனை வந்து நிற்கிற தயா, உன் அப்பாவாக இருந்து சொல்கிறேன், கண்டிப்பாக உனக்குன்னு கிடைக்கிறது உனக்கு கிடைச்ச தாண்டா ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி சொன்னவர் இப்போ இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு நீங்களும், அதாவது தயாங்க ஒரு மாதிரி அவரையே பார்க்குறாரு. உனக்கு நல்லது தான் நடக்கும் தயாங் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. தயாங்கும் அவரும் கிளம்பிடுறாரு அந்த ஷிப்பில் ஏறி. ஏன்னா போலீஸ் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க, அந்த மாதிரி எந்த சரக்கும் இல்லாதனால அவங்களும் விட்டுருப்பாங்க. செம்ம கடுப்பாக இருந்திருக்கும். ஏன்னா இது தயாங்கோட ஷிப்னு நினச்சிருப்பாங்க. அதான் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. எதுவுமே இல்லாதனால அவங்களும் கடுப்பில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்கடா. தயாங்கும் இப்போ ரிட்டன் தானே வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு நீங்கள் தான் தயாங் இன்னைக்கு இங்கே வராரு அப்படின்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாங்களடா. நீங்களும் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் தாண்டா உங்களை பேக்கப் பண்ணுறாரு. நீங்களும் ஒரு மாதிரி பிளிஞ்ச் ஆகி பின்னாடி தான் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஹஸ்பண்ட், என்னடி எழுந்துட்டியா என்ன? அது இல்லைங்க ஒயன், நான் காலையிலே கேட்டேன், அதுக்கு நீ எதுவுமே ஆன்சர் பண்ணலேடி அப்படின்ட்டு உங்கள் கழுத்துலேயே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கீங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்டி, இன்னைக்கு தயாங் பாஸ் வந்தோன்னே இங்கே பாரு செம்ம பார்ட்டி நடக்கும்டி. என்ன சொல்கிறீங்க? ம், ஏன்னா இங்கேருந்து சரக்குலாம் எங்கே போகணுமோ அங்கே போயிடுச்சு. அதனால இன்னைக்கு செம்ம பார்ட்டிடி தயாங் சார் வந்தோன்னே அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் ஹஸ்பண்ட். ம் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்க. அப்புறம் என்னடி, நீங்கள் என்ன ஒர்க் பார்க்குறீங்க? தயாங் சாரும் என்ன ஒர்க் பார்க்குறாரு அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் உங்களை ஹக் பண்ணியிருந்த மனுஷன் அவர் கை எடுத்துட்டு எனக்கு வெளியில் ஏதோ ஒர்க் இருக்குடி, நான் வெளியில் போகிறேன் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. ஏங்க நில்லுங்க, ஏய் வந்துடுறேன்டி அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. என்ன, நம்ம இந்த ஒர்க்கு கேட்டால் மட்டும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அப்படி என்ன வேலை பார்க்குறாங்க? இந்த சைடு ஜான் தாண்டா, அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவனா இதவே கேட்குறாளே, எப்படி இதை மறைக்கிறது? பேசாமல் சொல்லிடுவோமா அப்படின்ட்டு இருக்காரு. இந்த சைடு நீங்கள் குக் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுட்டிங்கடா ஹாட் பாக்ஸில். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஹீட் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸில் வச்சுட்டிங்க. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போயிட்டீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 4 கார் தாண்டா கேட் ஓப்பன் ஆகுது. உள்ளே என்ட்ரு ஆகுது காரு. அந்த கார் ஓப்பன் பண்ணிட்டு தயாங் தாண்டா வர்றாரு. அப்போ அங்கே இருக்கிற கார்ட்ஸில் 2 பேர் தாண்டா 2 பாக்ஸ் இறக்குறாங்க. தயாங் அங்கே இருக்கிற கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக சரக்கு தான். அவர் வீட்டுக்குள்ளே தாண்டா வர்றாரு. இந்த சவுண்டு கேட்குது, இந்த பூட் சவுண்டு. உங்களுக்கும் தெரியும் இது தயாங் தான் அப்படின்ட்டு. நீங்களும் ரூம்குள்ளே தாண்டா இருக்கீங்க. அவரும் உள்ளே வந்துட்டு உங்கள் ரூம் ஒரு மாதிரி பார்த்துட்டு அவரோட ஸ்டெப்பில் ஏறி அவர் ரூமுக்கு தாண்டா போகிறாரு. ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே தான் வர்றாரு. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் தான் வர்றீங்க. பார்த்தா டே வெளியில் போயிட்டாரு. ஏன்னா நீங்கள் ஃபுட் சாப்பிட டைனிங் டேபிளில் உட்காந்துருப்பார் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பார்த்தா அவர் வெளியில் போயிட்டாராம். டேவும் வெளியில் தான் போகிறாரு. அப்போ ஜானும் இங்கே தாண்டா நிற்கிறாரு. ஜானையும் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு டேவோட அசிஸ்டன்ட் கார்டு இருப்பார்லடா, அவர்கிட்ட தான் சொல்கிறாரு என்ஜாய் த பார்ட்டி அப்படின்ட்டு. அவங்களும் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம தயாங்கிட்ட தாண்டா கொடுக்குறாங்க. அவர் ஒரு சிப் அடிச்சிட்டோன்னு அப்புறம் மற்ற எல்லாத்துக்குமே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஜானும் குடிக்க சொல்கிறாரு தயாங். பட் குடிக்க மாட்டாரு. இல்லை சார் அது வேணாம் அப்படின்றாரு. என்ன ஜான் குடிக்க மாட்டியா அப்படின்றாரு. அவரும் ஒரு மாதிரி கையில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறாரு. அப்போ தயாங் தாண்டா கிட்ட வந்துட்டு என்னாச்சு, ஏன் குடிக்காமல் ஒரு மாதிரி இருக்க? பாஸ் அது ஏதும் பிரச்சனையா என்ன? தலையாட்டுறாரு. என்னாச்சு?
இல்லை பாஸ், என்னோடய ஒய்ஃப் இருக்கால்ல, அவள் நான் என்ன ஒர்க் பார்க்குறேன், தயாங் சார் என்ன வேலை பார்க்குறாரு, இங்கே என்ன ஒர்க் நடக்குது அப்படின்ட்டு கேட்குறா. அதான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பயமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. தயாங்க ஒரு மாதிரி அமைதியாக யோசிக்கிறாரு. இதில் என்ன, இங்கே என்ன ஒர்க் பார்க்குறியோ அதை சொல்ல வேண்டியதானே. இல்லை பாஸ், அவள் இந்த மாதிரி ஒர்க்குன்னா கண்டிப்பாக அவள் என் கூட பேச மாட்டா, இங்கேயே இருக்க மாட்டா. அப்போ தயாங் தாண்டா. ஜான், நான் தான் அந்த ஒர்க் பார்க்குறேன், பட் நீ இல்லை. அந்த கண்ணெடுத்து நீ சும்மா செக் பண்ணி பார்க்குற தானே, அதை மட்டும் சொல்லு. அவள் எதுவும் சொல்ல மாட்டா. நீ சும்மா பயந்து அவட்ட மறைக்க தான் அவள் நீ பெருசாக ஏதோ பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பா அப்படின்னு தயாங் சொல்கிறாரு. ஓகே பாஸ், இப்போ குடிடா அப்படின்றாரு. அது அவளுக்கு பிடிக்காது. பிடிக்காதா இல்லை அவளுக்கு தெரியாதா? தெரியாது பாஸ். சரி விடு. இல்லை பாஸ், நான் குடிக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் குடிக்கிறாரு. தயாங்க இதை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவரும் நல்லா குடிக்கிறாரா. அப்படியே வெளியில் டான்ஸு குடின்னு செம்ம வைபாக போகுது. நீங்கள் வீட்டுக்குள்ளே தாண்டா இருக்கீங்க, உங்களுக்கு டைம் ஆகிட்டே இருக்குது, என்னடா இன்னும் சாப்பிட யாருமே வரல அப்படின்ட்டு நீங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வெளியிலே போயிருக்க மாட்டீங்கடா, இன்றைக்கி தான் வெளியில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்களும் வெளியில் நடந்து தான் போகிறீங்க. அந்த டோரும் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா பாடி கார்டு சுற்றி ஆடிக்கிட்டு இருக்காங்கடா. நடுவில் ஒரு தீப்பந்தம் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு அதை சுற்றி ஒரு மாதிரி அவங்க கையில் பாட்டில் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தயாங்லாம் செம்மையாக டான்ஸ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஜான் கையிலையும் ட்ரிங்க்ஸ் இருக்குது, அவரும் குடிக்கிறாரு. என்ன, இவர் குடிப்பாரா? அவரும் டான்ஸ் பண்ணுறாரா? அங்கே இருக்கிற எல்லாமே டான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தயாங்லாம் சொல்லவே வேணாம், செம்மையாக ஆடுறாரு. அப்போ நீங்கள் சடனாக ஒன்று நோட் பண்ணுறீங்கடா. தயாங் வந்து ஷர்ட் போட்டு அப்படியே அது ஒரு மாதிரி கலட்டி விட்டு டான்ஸ் பண்ணுறாரு. அவர் நெக்கில் ஒரு செயின் தாண்டா தொங்குது. அதான் அது ஒரு மாதிரி கீ மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் கிட்ட, அதாவது கொஞ்சம் ஒரு 2 ஸ்டெப் கொஞ்சம் முன்னாடி வந்து நடந்து பார்க்குறீங்க. பார்த்தா அந்த செயினையும் பார்க்குறீங்க, நீங்கள் போட்டிருக்க செயினையும் பார்க்குறீங்க. பார்த்தா அது அது கீ தானே. அப்போ இந்த செயினோட கீ அதுவா? இப்போ தான் உங்களுக்கு புரியுது. டே வாங்கியிருக்குது 2 செயின், உங்களோடது லாக்கு, அவரோடது கீ அப்படின்னு. அவர் ஜான் தாண்டா இதெல்லாம் நோட் பண்ணல, அவர் நல்லா குடிச்சிருக்காரு, அவருக்கு எதுவும் தெரியல. தயாங்கோட அசிஸ்டன்ட் பாடி காட்டிருக்காருலடா, அவர் மட்டும் குடிக்க மாட்டார். ஏன்னா அவர் கொஞ்சம் வயசானவர் மாதிரிடா. அவங்க அப்பாவுக்கே அவர் தான் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், அதனால அவர் குடிக்கலாம் மாட்டார். ஏன்னா தயாங் இந்த மாதிரி குடிச்சு இந்த மாதிரி இருந்தால் அவர் தான் எதாக இருந்தாலும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறத அவர் தாண்டா பார்க்குறாரு, உங்கள் பக்கத்தில் தான் வந்து நிற்கிறாரு. போன பாட்டில் நான் அண்ணான்னு சொல்லியிருப்பேன், இந்த பாட்டில் அப்பான்னு வச்சுக்கலாம். என்னம்மா ஓயன்னு பார்க்குற? இல்லை, அது எனக்கு தெரியும்டா. இந்த செயின் நானும் தயாங்க தான் கடைக்கு போனோம். அவர் உனக்கும் அவருக்கும் சேர்த்த மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டார். அவரும் நிறைய கடைக்கு போனார்டா, அவருக்கு எதுவுமே பிடிக்கல. அப்போ இதுதான் ஸ்பெஷலாக அப்போ வந்துச்சு. அப்போ அதை பார்த்தாரு. இது என்னன்னு கேட்கையில், இது ஒரு லாக் கீ, இதுக்குள்ளே பிடிச்சவங்கள ஒரு ஃபோட்டோ மாதிரி ஃப்ரேம் மாதிரி உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் ஒன்று சார், இதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் இதை கலட்டுறதுக்கும் இந்த லாக் மட்டும்தான். அவங்க கழுத்தில் போட்டுட்டோம்னா இதை வச்சு தான் லாக் ஓப்பன் பண்ண முடியும், இல்லாட்டி அவங்க கழுத்துலேருந்து கழட்ட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு இதுதான் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதை உனக்காண்டி தான் வாங்கினாரு. ஏன்னா உன் கழுத்தில் எப்பயுமே அது இருக்கணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்பட்டார். அதாம்மா உன் கழுத்தில் லாக்கும் அவர் கழுத்தில் கீயும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் அப்பா, என்னால் புரியுதுடா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பட் இதெல்லாம் தப்பு தானே. அதான் அவர் வழியில் குடிச்சிக்கிட்டு இருக்காரு, நீ இங்கே வழியில் அவரை பார்த்துக்கிட்டு இருக்க.
விட்றாமா, அவருக்கெல்லாம் அதெல்லாம் பழகிருச்சு. ஏன்னா தன் கண்ணு முன்னாடியே அப்பா அம்மா இறந்தது. அதை விட்டு இன்னும் அவர் வெளியில் வரல. இப்போ உன்னோட வழி, அதுவும் அவருக்கு பழகிரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு அழுக அப்படி வருது தயாங்க பார்த்து. பக்கத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் ஆடுறாரு. உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி குழப்பத்தோடு நீங்கள் உட்காந்து அழுகுறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் மட்டையாக எங்கெங்கே குடிச்சுக்கிட்டே விழுகுறாங்கடா. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட போகிறீங்க, அவரும் ஒரு மாதிரி ஃபுல் போதில் தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவரை கூப்பிட்றீங்க. ஏன் சாரிடி, நான் குடிப்பேன்னு உனக்கு தெரியாதுல்ல, சாரி ஓயன் அப்படின்னு உங்கள் ஷோல்டர் ஒரு மாதிரி கை போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தயாங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ தயாங்கோட அசிஸ்டண்ட் தாண்டா அவரும் தயாங்க கூப்பிட்றாரு. பாஸ் வாங்க போகலாம் அப்படின்ட்டு. அவர் உங்களையே பார்த்துக்கிட்டே தான் அவரும் ஷோல்டரில் கை போட்டு அப்படியே ஒரு மாதிரி குடிச்சிக்கிட்டே போகிறாரு. இந்த சைடு நீங்கள் தாண்டா உங்கள் ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிக்கிட்டு நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. அவரும் நல்லா குடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே போகிறாரு. அங்கே இருக்கிற கார்ட்ஸ்லாம் செம்ம மட்டையாகி படுத்து கிடக்குறாங்கடா. இங்கே சாப்பிடவே இல்லை, சாப்பிடுங்க. எனக்கு அவர் ஃபுல்லாக இருக்குடே, எனக்கு வேணாம், எங்கள் பட்னியும் படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு ஒரு மாதிரி அவர் அப்படியே ஒரு மாதிரி மட்டையாக போகிறாரா. அப்போ நீங்களும் கை தாங்கலாம் பிடிச்சிட்டு உங்கள் பெட்ரூமுக்கு தான் கூட்டி போய் அவரையும் படுக்க வைக்கிறீங்க. சாரிடி, தெரியாமல் குடிச்சிட்டேன்டி. பாஸ் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாரா, அதையும் குடிச்சிட்டேன், சாரிடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவரும் தூங்கிடுறாரு. நீங்கள் அவர் மேலே பெட்ஷீட் கவர் பண்ணுறீங்கடா. அப்போ நீங்கள் வெளியில் தான் டோர் லாக் பண்ணலான்னு போகிறீங்க. அப்போ அந்த பாடி கார்டு தானே தயாங்க கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் சாப்பிட்றாரான்னு கேட்குறீங்களா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பாஸ் சாப்பிட்றீங்களா, ஃபுட்லாம் சமைச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்படின்ட்டு அவரும் அந்த டைனிங் டேபிளில் தான் உட்காராரு. நீங்கள் தானே ஃபுட்டு எடுத்து வைக்கிறீங்க. அவரும் லைட்டாக சாப்பிட்றாரு. அவரால் சாப்பிட முடியல, ஒரு மாதிரி எதுக்களிக்குது. ஆனால் நீங்கள் அவர் கழுத்தில் இருக்க அந்த செயினவே தான் பார்க்குறீங்க. உங்களுடைய டாலருக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது அப்படின்ட்டு. இது அந்த பாடி கார்டுக்கும் தெரியாது அந்த டாலருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு. நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போய் தூங்கு அப்படின்றாரு. இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போடா அப்படின்றாங்க. நீங்களும் ரூம்குள்ளே போயிடுறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவரும் ஒரு மாதிரி போதும் அப்படின்ட்டு அவரும் கை கழுவிட்டு எந்திரிச்சு அவரை தாண்டா கூட்டிகிட்டு போகிறாரு ரூமுக்கு. அவரையும் வீட்டில் தான் படுக்க போகிறாரு. அப்போ தயாங்க தாண்டா அந்த பாடி கார்டை பார்த்து கூப்பிட்றாரு. பாஸ், உங்களுக்கும் ஃபேமிலி குழந்தைன்னு இருக்கும்ல, அதெல்லாம் விட்டுட்டு தானே என்கிட்ட இருந்திருக்கீங்க, ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கள்ல. பாஸ், அது எனக்கு தான் ஃபேமிலி எதுவுமே இல்லையே, நான் என்னை கூட பார்த்துக்கிறேன், நீங்கள் கூட உங்கள் ஃபேமிலி குழந்தைங்களோட சந்தோஷமாக இருங்க அப்படின்ட்டு அவரை சொல்கிறாரு தயாங். பட் இருந்தாலும் இல்லை பாஸ், என்றைக்குமே உங்களை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. அதான் மந்தில் ஒரு நாள் என் ஃபேமிலியை நான் பார்க்க போகிறேனே அப்படின்ட்டு அவரும் தூங்குங்க பாஸ் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு போயிடுறாரு. தயாங் தாண்டா ஒரு மாதிரி அவரையே பார்த்துட்டு அவரும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போயிருப்பீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் செம்ம மட்டையில் படுத்திருக்காரு. நீங்களும் போய் பக்கத்தில் தாண்டா படுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கம் வரவே இல்லை. நீங்களும் அந்த டாலரை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி அதவே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு தூக்கமே வரல. அப்போ நீங்களும் எந்திரிச்சு வெளியில் தாண்டா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போகிறீங்க. மேலே இருக்க டேவோட ரூமை தான் பார்க்குறீங்க. அப்போ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டெப்பில் ஏறி டேவோட ரூமுக்கு தாண்டா போகிறீங்க. அந்த டோரையும் லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஆல்ரெடி அது லாக்கில் இல்லை. நீங்களும் அந்த டோரை லைட்டாக சாத்துறீங்க. பட் லாக் போடலை. லைட்டாக சாத்திட்டு டேவோட பக்கத்துலேயும் போகிறீங்க. அவர் நல்லா தூங்குறாரு. ஆல்ரெடி அவர் ஷர்ட் பண்ணி கழட்டி தானடா இருக்கும். நீங்களும் அவர் நெக்கில் இருக்க அந்த செயினை தான் பார்க்குறீங்க. அவர் கழுத்தை ஒட்டி தாண்டா இருக்குது. அவர் ஃபேஸவே பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவரோட கண்ணு ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் அவர் ஃபஸ்ட்டே நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கண்ணு,
அப்படின்றது இருப்பீங்க. இப்போ மெதுவாக தாண்டா அவர் பக்கத்துலேயும் போகிறீங்க. போயிட்டு அந்த லாக்கை தொட்டு பார்க்குறீங்க. இதுதான் அந்த லாக்கா? செயினோட லாக்கு. உங்கள் செயினை எடுத்துகிட்டு அந்த கீயை தாண்டா ஒரு மாதிரி கிட்ட போய் அதை உள்ளே வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களோட ஹேர் நீங்கள் இப்படி குனிஞ்சிருப்பீங்களடா, அது டேவோட ஃபேஸில் படுது. உங்களோட ஸ்மெல்லு ஒரு மூக்குக்கு போகுதுடா. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க. அதை பார்க்கலான்னு போகிறதுக்குள்ளே டே தாண்டா சடனாக உங்கள் கையை பிடிச்சி அந்த பெட்டில் தள்ளுறாரு. நீங்களும் அந்த பெட்டில் போய் விழுந்துட்டீங்க. இங்கே என்னடி பண்ணுற? அது அது இங்கே என்ன பண்ணுற? ஏன் ரூமுக்கு எதுக்கு வந்த? அது தயாங். அது என்ன? அது சார். அது உங்கள் கழுத்தை பார்க்குறீங்க. டேவும் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் லாக் ஓப்பனில் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் பார்க்கல. நீங்கள் எந்திரிக்கலான்னு போகிறீங்கடா. அப்போ டே தாண்டா உங்களை லாக் பண்ண மாதிரி உங்கள் மேலே அப்படியே லாக் பண்ண மாதிரி எழுந்திருப்பார். ஆனால் பட் உங்கள் மேலே இல்லை, படுத்துருக்கல. பட் சும்மா கை வச்சு லாக் பண்ணியிருக்காரு. டே தாண்டா நீங்கள் இதை பார்க்கக்கூடாதுன்ட்டு அவர் கீ எடுத்து லாக் பண்ண போகிறாரு. அப்போ நீங்களும் தடுக்கிறீங்க. என்னென்ன மாதிரி அதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. விடுங்கட்டி, அது என்ன இருக்குன்னு பார்க்கணும். இல்லடி, அதை நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு அவர் லாக் பண்ண போகிறாரு. நீங்கள் அவர் கையை தட்டி விட்றீங்க. அப்போ தட்டி விடையில் நீங்கள் சடனாக அவர் நீங்கள் இப்படி தட்டிடுறனால அவர் கை ஸ்லிப்பாகி அவர் உங்கள் மேலே விழுந்து உங்கள் லிப்ஸ்லேயே அவர் வாயோட லிப்ஸ் வச்சிடறாரா. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக அவர் கண்ணவே பார்க்குறீங்க. அவரும் உங்கள் கண்ணவே பார்க்குறாரு. இப்படியே கொஞ்ச நேரம் வரைக்கும் பார்த்துக்கிறீங்கடா. அவரும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கார்லடா. அவருக்கும் ஒரு மாதிரியானோ உங்களை அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்கள் கை இன்னும் வெயிட் ஆகுது. நீங்களும் அவரை புஷ் பண்ண பார்க்குறீங்க. பட் இருந்தாலும் அவர் உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. நீங்கள் எப்படியாவது இங்கேருந்து வெளியில் போயிடணும் அப்படின்னு. பட் முடியலடா உங்களால். அவர் கையெல்லாம் ஒரு மாதிரி லாக் பண்ணிவிட்டு அவர் செம்மையாக உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உன்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆகுறீங்க. ஏன்னா உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டேவை பிடிக்கும்டா. உங்களுக்கு கல்யாணம் ஆனால தான் நீங்களும் அதை ஒரு மாதிரி உங்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு மாதிரி மறைச்சிருப்பீங்க. அதனால தான் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை கிஸ் பண்ணதில் கூட உங்களுக்கு டே தான் ஞாபகம் வந்திருப்பார். இப்போ நீங்களும் ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு அவருக்கும் பேக் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவரும் உங்களுக்கு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு நீங்கள் பேக் கிஸ் பண்ணுறது அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஹாப்பியாக இருக்குது. அவரும் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு பேஷனட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நெக்கு, உங்கள் கழுத்து, உங்கள் செஸ்ட்டுன்னு ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ஹேண்டு தானாக அவருடைய ஹேரை ஒரு மாதிரி ரப் பண்ண ஆரம்பிக்குது. உங்கள் சாரியை அவர் கலட்டுறாருடா. உங்களுக்கு தெரியுது அவர் உங்கள் சாரியெல்லாம் கலட்டுறாரு அப்படின்ட்டு. இருந்தாலும் உங்களுக்கு டேவை பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இது வேணும் அப்படின்னு தோணுது. உங்கள் ப்ளவுஸ் பின்னெல்லாம் ஒன்று ஒன்றா கழட்டி தூக்கி போடுறாரு. இப்போ உங்கள் செஸ்ட்டை தாண்டா ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்கள் செஸ்ட்டை தாண்டா ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. அவருடைய மவுத்தை வச்சு ஒரு மாதிரி சக் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ தான் இது ஒரு மாதிரி செம்ம ஃபீல் கொடுக்குது. நீங்களும் தயா அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூணு சவுண்ட் விட்றீங்க. அவரும் உங்களை அப்படியே ஒரு மாதிரி அவர் ஹெட் எடுத்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பண்ணுறீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி போகுது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி தயாங்கன்னு அவர் பேர் சொல்லி மூன் பண்ணுறது. அவர் இந்த சைடு ஒரு மாதிரி சக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. இந்த சைடு ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. உங்கள் நிப்பில் ஒரு மாதிரி பைட் பண்ணுறாரு. வலிக்குது அப்படின்றீங்க. அப்புறம் இந்த சைடு ஒரு மாதிரி சக் பண்ணுறாரு. இந்த சைடு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி அந்த பெட்லேயே ஒரு மாதிரி நெளிகிறீங்க. அவரும் உங்களை அங்கங்கே பைட் பண்ணி கிஸ் பண்ணிட்டு அவர் ஷர்ட் பட்லையும் கழட்டுறாரா. தூக்கி தான் கீழே போடுறாரு. இப்போ உங்கள் ஸ்கர்ட்டையும் கழட்டுறாரு. சடனாக ஐஸை ஓப்பன் பண்ணி டேவை பார்க்குறீங்கடா. தயா அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவரும் என்னென்ன மாதிரி உங்களை பார்க்குறாரு. வேணாம் அப்படின்றீங்க. அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு லவ் யூ டே
நீ எனக்கு வேணும் அப்படின்றாரு. அவர் கிஸ் பண்ண நீங்களும் மெல்ட் ஆகுறீங்கடா. உங்கள் ஸ்கர்ட்டையும் கழட்டி தூக்கி போட்டார், அவரோட பேண்ட்டையும் கழட்டி தூக்கி போட்டாரா. இப்போ நீங்கள் 2 பேரும் நேக்டாக இருக்கீங்க. உங்கள் செஸ்ட்டையும் ரப் பண்ணி கொடுத்துட்டு இப்போ உங்கள் காலை தண்டா ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. அந்த இடத்துலையே ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான், நீங்கள் ஒரு மாதிரி ஹெவன் ஃபீலில் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் கண்ட்ரோல்லே இல்லைடா. அவர் ஹேரவே நீங்கள் ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் ஷோல்டர்லாம் ஒரு மாதிரி கிழிச்சு கீறுறீங்க. அவரும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரில் தான் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அவரும் நல்லா உங்களுக்கு பண்ணுறாரு. நீங்களும் தயாங்னு மூவ் பண்ணுறீங்கடா. இப்போ அவரும் உங்களுக்குள்ள பக்கத்தில் வந்துட்டு அவருடைய பாட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறாரு. பட் அப்படியே ஒரு மாதிரி கீழே தான் குனிஞ்சு பார்க்குறாரு. என்ன போகவே இல்லை. அகெயின் உள்ளே விடுறாரு. போகவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்போ உங்களை பார்க்குறாரு. அப்பா அவங்களுக்கு அன்னைக்கு எதுவுமே நடக்கலையா என்ன? ஜான் சொன்னான் முடியல, ஸ்டொமக் பெயின்னு. அவரும் கன்ஃபியூஷனோட உங்களுக்குள்ளே தாண்டா இன்செக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம பெயின் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி கத்திடுறீங்க. இந்த சவுண்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு லைட்டாக கேட்குதுடா. என்னடி அப்படின்ட்டு அவரும் அப்படியே திருப்பி தூங்கிடுறாரு. எனக்கு வலிக்குது வலிக்குது. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக் ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவரும் அமைதியாகிடுறாரா. லைட்டாக அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. லைட்டாக கீழே குனிஞ்சு பார்த்தா லைட்டாக ப்ளீட் ஆகுது. அவருக்கு இப்போ தான் தெரியுது அன்றைக்கி உங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் நார்மலானோன்னு உங்களுக்குள்ளே தேர்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு லைட்டாக பெயின் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் லிப்பை கடிச்சிக்கிறீங்க. அவர் ஷோல்டரை ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிறீங்க. உங்கள் நெயில் மார்க்கெலாம் அப்படியே பதியுது. அவரும் ரொம்ப ஹாப்பியோட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேர்ஸ் பண்ணுறாரு. அப்புறம் உங்களுக்கு ப்ளஷரானோ நீங்களும் செம்மையாக மூவ் பண்ணுறீங்க. செம்மையாக உங்களை தேர்ஸ் பண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹெவன் ஃபீல் ஆகுது. கண்ட்ரோலே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி 2 ரவுண்ட்லேயே ஃபினிஷ் பண்ணுறாரா. ஏன்னா ரொம்ப வலிக்குதுன்னு கத்தியிருப்பீங்க. என்னால் முடியல ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிருப்பீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம்னால அவரும் விட்டுட்டு அப்படியே உங்கள் மேலே படுத்துடுறாரா. நீங்கள் ஒரு மாதிரி நேக்டாக இருக்கீங்க. ரொம்ப பெயின் ஆகி நீங்களும் கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கிடுறீங்க. இதே தாண்டா உங்களே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓயன் எனக்கு நீ கிடைச்சிட்டியாடி, கிடைச்சிட்டியாடி அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நான் நீங்கள் நல்லா தூங்குறீங்கடா. ஓயன் ஐ லவ் யூடி, ஐ லவ் யூ அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பெட்ஷீட் எடுத்து உங்களை கவர் பண்ணுறாரா. டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பியோடு இன்றைக்கி நிம்மதியாக தூங்குறாரு. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, டேவும் எந்திரிக்கவே இல்லை. இப்போ டேவோட ரூமை தாண்டா ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்குது. அவங்களுக்கு அவ்வளோதான் ஷாக்காக இருக்குது. ஆமாடா, அது வேறு யாரும் இல்லை, டேவோட அசிஸ்டண்ட் தான். டேவோட செஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் படுத்திருக்கீங்க. டே ஒரு மாதிரி ட்ரெஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ஆஃபாக படுத்திருக்காரு. உங்கள் மேலே ஒரு மாதிரி பெட்ஷீட் கவரில் இருக்குடா. அவருக்கு புரிஞ்சு போச்சு நைட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அவரும் எந்த சவுண்டும் இல்லாமல் கீழே இறங்கி வந்து தாண்டா ஒரு மாதிரி ஹால்லே நிற்கிறாரு. அப்போ உங்கள் ரூமையும் பார்க்குறாரு. உங்கள் ரூமும் லாக்கில் தான் இருக்குது. இருந்தாலும் போவோம் அப்படின்ட்டு அவரும் லைட்டாக ஓப்பன் பண்ணுறாரா. உங்கள் ஹஸ்பண்ட் செம்ம மட்டையில் படுத்திருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துக்கிட்டே திர்றாரு. அப்போ அவர் ஃபோன் எடுத்து தயாங் தாண்டா கால் பண்ணுறாரு. பட் தயாங் எடுக்கல. அகெயின் கால் பண்ணுறாரு. இப்போ தயாங்க்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. நீங்கள் நல்லா தூங்குறீங்க, ரொம்ப டயர்டில். அவர் லைட்டாக இப்போ தாண்டா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அவரை ஹக் பண்ணி படுத்திருக்கீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணி படுத்திருக்காரு. ஒரு செஸ்ட்டுக்குள்ளே ஒரு மாதிரி தலையை உள்ளே வச்சு குனிக்கிட்டு படுத்திருக்கீங்க. அப்போ தான் அவருக்கு நைட் நடந்தது பூரா ஞாபகம் வருது. அவரும் ஹாப்பியாக சிரிச்சிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவரும் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமில் தாண்டா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோனை பார்க்குறாரு யார் கால் பண்ணேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு நல்லா பெட்ஷீட் கவர் பண்ணிவிட்டு அந்த ரூமை விட்டே வெளியில் வர்றாரா, டோர் லாக் பண்ணிவிட்டு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கீழே தான் வந்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா
டேவோட பாடி கார்ட் கீழே ஒரு மாதிரி பதட்டத்தில் நிற்கிறாரு. டேவும் பார்க்குறாரு. பாஸ் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன்னாச்சு? பாஸ் தப்பு பண்ணிட்டீங்களே பாஸ். ஜானோட ஒய்ஃப் பாஸ். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஜான் எந்திரிச்சு பார்த்தா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? தயங்க ஒரு மாதிரி அமைதியாக நிற்கிறாரு. அவருக்கும் என்ன பண்ணுறேன்னு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜான் ரொம்ப நல்லவன் அவனுக்கு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நிற்கிறாரு. வெளியில் தாண்டா கன் சவுண்டு கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது. தயாங்கும் ஒன்றும் புரியலை, பாடி கார்டுக்கும் ஒன்றும் புரியலை. இந்த சவுண்டு கேட்டு ஜான் தாண்டா என்ன என்ன கன் சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு அவரும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் வராரு. பாஸ் என்னாச்சு? தெரில ஜான் அப்படின்ட்டு 3 பேரும் வெளியில் தாண்டா போகிறாங்க. பார்த்தா மாற்றி மாற்றி கன் சுட்டுக்கிறாங்க. அங்கே யாருன்னு பார்த்தா அந்த டிஜிபி போலீஸும் தயாங் கூட ஒருத்தர் சுட்டிருப்பான்லடா அவனோட பையன்தான். செம்ம குள்ள வெறியோட அவரோட பாடி கார்டெலாம் கூட்டிகிட்டு வந்து செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ தயாங்க பார்த்து, வாடா தயாங்கா, என் அப்பனே சுட்டுட்டு இங்கே நீ நிம்மதியாக இருக்கியா? உன்னை நிம்மதியாக இருக்க விட முடியாதா? அப்போ அது டிஜிபி தாண்டா, தயாங் நான் தான் சொன்னேன்ல உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு. அவர் தாண்டா கன்னை எய்ம் பண்ணி தயாங் அப்படியே சுட பார்க்குறாரு. அப்போ கன்னும் வருதுடா. அப்போ தயாங் அப்படியே ஒரு மாதிரி விளைக்கிறாரு. செம்மையாக ஃபைட் நடக்குது. மாற்றி மாற்றி சுட்டுக்கிறாங்க. தயாங்க ஒரு கன் எடுத்தாண்டா அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர்த்த சுட்டுறாரு. அப்போ தயாங்கும் ஆப்போசிட்டில் இருக்க மாஃபியோட பையனுக்கு செம்ம ஃபைட் நடக்குதுடா. என் அப்பனையே கொண்டே இல்லைடா அப்படின்ட்டு மாற்றி மாற்றி செம்மையாக அடிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த டிஜிபி தாண்டா, தயாங் நீ என்ன சொன்ன? உன்னை சிங்கம் நான் சொன்னேன், நான் புள்ளிடா. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி உன்னை புள்ளி மாதிரி வேட்டையாட வந்துட்டேன் பார்த்தியா அப்படின்ட்டு தயாங்க பார்த்து சொல்கிறாரு. தயாங்க செம்ம கோவம் வருது. இந்த சைடு ஜான் தாண்டா அவரும் நிறைய பேர்த்த அடிக்கிறாரு. அப்புறம் தயாங், எங்க அந்த கிளி? அன்னைக்கு அவளை பார்த்ததுலேருந்து என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாடா. நீ இங்கே டீல் பண்ணு, நான் அவளை போய் பெட்டில் டீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு போகிறாரு. அப்போ எங்களோட அசிஸ்டன்ட் பாடி கார்டு தாண்டா அவரையும் தடுத்து செம்மையாக அடிக்கிறாரு. ஏய் என்னடா கிளவா அப்படின்ட்டு அவரையும் கீழே தள்ளி விட்டுறாரா. தயாங்கு செம்ம கோந்துச்சு. அவர் கண்ணில் அவர் கையில் கன் இருக்கணுடா. அந்த டிஜிபி கால்லேயே ஒரு மாதிரி ஷூட் பண்ணுறாரு. ஓ அப்படின்ட்டு, ஏய் என்னவே ஷூட் பண்ணுறியா? டேய் நீ ஏன்னா என்னடா மாஃபியா, உன் அப்பனையே அடித்து கொண்டுட்டு இங்கே வந்துருக்கான், நீ அவனை அப்போ தான் தட்டிக்கிட்டு இருக்க, போட்டு தள்ளுறா அப்படின்னு தயாங்க சொல்கிறாரு. டேய் உன் அப்பனையே போட்ட எனக்கு உன்னை போட எவ்வளோ தூரண்டா அப்படின்ட்டு அவர் கையில் வச்சுருந்த புல்லட்டை தண்டு அவர் கழுத்தில் டப்பு டப்புன்னு இறக்குறாரு. அதை பார்த்தோன்னு டிஜிபிக்கு அல்ல என்னடா எப்படி சொல்கிறான் அப்படின்னு. அவனும் ஒரு மாதிரி கீழே தாண்டா விழுகிறான். அவனால் அப்படியே ஒரு தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருந்து அப்படியே விழுகிறான். டிஜிபியோட கன்னை தாண்டா அவன் எடுக்கிறான். அவன் கைக்கிலே ஒரு கன் பாயுது. என்னை தாண்டி தாண்டா போய் அவளே தொடணும், என்னவே தொட முடியல அப்படின்ட்டு தயாங் வேணாம். என்னடா இப்போ என்ன சொன்ன? புள்ளி மாதிரி பதுங்கி வாழ்றியா? என்னைக்குமே சிங்கம் பதுங்காதுடா, ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் வேட்டையாடும் அப்படின்ட்டு அவர் இன்னொரு கையிலையும் சுடுறாரு. தயாங் என்ன பண்ணுற? நான் போலீஸ்டா, என்னை தொட்டா அவ்வளோதான். என்ன நடக்கும் தெரியுமா? என் பவர் என்னன்னு தெரியுமா? உன் பவர் என்னன்னு எனக்கே தெரியும்டா. நீ எவ்வளோ கிரிமினல் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் பதவிக்கு வந்து எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன, உன்னை பற்றி தெரியாதனால தான் இன்னமும் அமைதியாக இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ எவ்வளோ கிரிமினல் பண்ணி இந்த மாதிரி பதவிக்கு எத்தனை பேரை போட்டுட்டு வந்தேன்னு எல்லாம் எனக்கு தெரியும்டா அப்படிலாம் சொல்லல. அவருக்கு ஒரு மாதிரி பயம் வருது. என்ன கண்ணில் பயம் வருது? வேணாம், என்னடா வேணாம் அப்படின்னு ஒரு ஜஸ்ட்லேயே ஒரு கன்று தாண்டா அப்படின்ட்டு அவரும் கீழே விழுகிறாரு. அங்கே இருக்கிற பாடிகளில் 1-2 பேத்துக்கு காயம்டா, 1-2 பேர் செத்து கிடக்குறாங்க. டேவுக்கு அதெல்லாம் பார்த்து செம்ம கோவம். வெறியில தான் அங்கே இருக்கிற எதிரியோட பாடி கார்டை செம்மையாக சுட்டுறாரு.
டேவோட அசிஸ்டன்ட் பாடி கார்டு இருக்கலடா, அவர் கீழே விழுந்திருப்பார். அவருக்கு லைட்டாக காலில் காயமாக இருக்கும் எத்தி விட்டதில். அவரை தான் போய் இப்படி ஒரு மாதிரி தூக்குறாரு. அப்போ இந்த டிஜிபி போலீஸ் இருக்கலடா, லைட்டாக அவனோட கண்ணை ஒரு மாதிரி எடுத்து தயாங் ஹிட்டுக்கு அப்படியே வைக்கிறான். தயாங், நான் செத்தா கூட உன்னை கொண்டுட்டு தாண்டா சாவேன் அப்படின்ட்டு அவர் மாதிரி அழுத்துறாரா. புல்லட்டும் போகுது. இதை ஜானும் பார்க்குறான். பாஸ்ன்னு சொல்லி அப்படியே அவன் போய் முன்னாடி நின்றுக்கிறானா, அவன் ஜஸ்ட்லேயே புல்லட் பாயுது. அப்படின்ட்டு அவனும் ஒரு மாதிரி ஹே ஜான் அப்படின்ட்டு தயாங் தாண்டா. தயாங் பிடிக்கிறாரா. அப்போ அகெயின் அவன் ஷூட் பண்ணுறான். அப்போ கீழே இருக்கிற கன் எடுத்து செம்மையாக 10 புல்லட்க்கு மேலே அந்த டிஜிபி மேலே இறக்குறான். அவன் அப்படியே கீழே அப்படியே ஒரு மாதிரி கையை கீழே போட்டு அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்து செத்துடுறான். இங்கே ஜான் தாண்டா, அவன் ஜஸ்ட்லேயே கன்று பாஞ்சிருக்கும் ஹார்ட்டை. ஜான் என்னடா, ஏண்டா பாஸ், அவன் உங்களை குடி வச்சான் பாஸ். அதான் என்ன தானே வச்சான். நான் செத்து கூட போயிருப்பேன்லடா எனக்காண்டி. ஏன் பாஸ் அப்படி சொல்லாதீங்க பாஸ். எனக்கு சோறு போட்டு உங்களுக்கு நன்றியோடு இருக்கணும்ல, அதுக்காண்டி உயிரிட கொடுத்த பாஸ். இது நீங்கள் கொடுத்த பிச்சை. இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன்னா இங்கே சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இங்கே வந்தேன். எனக்கு தங்க வீடும் சாப்பாடும் வேலையும் கொடுத்தீங்க. இப்போ என் ஃபேமிலியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் காரணம். இதுக்காக என் உசுறு கொடுத்தா கூட பரவாயில்ல பாஸ். ஆனால் பாஸ், என் பொண்டாட்டியை நான் விட்டுட்டு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் ரொம்ப நல்லவ. எனக்காண்டி ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா பாஸ்? ஜான், என்னடா, என் பொண்டாட்டியை மட்டும் பத்திரமா பார்த்துக்கங்க பாஸ். அவள் ரொம்ப நல்லவ. அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். கடைசியாக அவளை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு பாஸ். அவளை மட்டும் கூட்டிகிட்டு வரீங்களா? கூட்டிகிட்டு வரேன்டா அப்படின்ட்டு அவரையும் கீழே படுக்க வச்சுட்டு வேகமாக ஃபாஸ்ட்டாக தாண்டா டேவோட ரூமுக்கு போகிறாரு. இந்த சவுண்டு உங்களுக்கு எதுவுமே கேட்டிருக்காதுடா. ஏன்னா டேவோட ரூம் டோர் லாக் பண்ணிட்டா சவுண்ட் ப்ரூஃப்டா. இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லலை, சாரி. நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ டே தாண்டா உங்களையும் தூக்கி அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை தூக்குறாரு. தேவாலிக்குது. ஹே ஹே, நான் என்னடி சொல்லுவேன். என்னாச்சு டே? ஏன் உங்கள் ஃபேஸில் பிளட்டாக இருக்கு? என்னாச்சு டே? ஹே அது அப்படின்ட்டு உங்களை தூக்கிக்கிட்டு தாண்டா அவரும் கீழே போகிறாரு. என்னாச்சு சொல்லுங்க. நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. டே கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. அவரால் என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களையும் வெளியில் தூக்கிட்டு போகிறாரா. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. அங்கங்கே செத்து ஒரு மாதிரி கிடக்குறாங்க. அங்கங்கே பிளட்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னாச்சுங்க? என்ன நடக்குது? ஜான் உங்களையும் டே கீழே இறக்கி விட்றாரு. ஆனால் ஆல்ரெடி ஜான் இறந்துட்டாரா. அவர் அந்த டோரை பார்த்துக்கிட்டே ஐஸை ஓப்பன் பண்ணி வச்சே இறந்துருக்காரு. அவ்வளோதான், உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக நீங்கள் ஜானை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? எங்க பிளட்டாக இருக்கு? என்னாச்சு? டே என் புருஷனுக்கு என்னாச்சு? செம்மையாக ஹக் பண்ணி அழுகுறீங்க. உன்னால் சுத்தமாக முடியலை. டேவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா. அவன் லாஸ்ட்டாக கேட்டதை கூட என்னால் நிறைவேற்ற முடியலையே அப்படின்ட்டு அவரும் உட்காந்து அழுகிறாரு. ஜான் ஒயன் வந்திருக்காடா, பாருடா, அவளை லாஸ்ட்டாக பார்க்குறோன்னு சொன்னியே, பாருடா அப்படின்னு டேவும் அழுகிறாரா. எங்கே நான் வந்திருக்கேன், என்ன பாருங்களே நீங்களும் செம்மையாக அழுகுறீங்க. எப்படி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. உங்களால் சுத்தமாக முடியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. டே தான் உங்களை பிடிக்கிறாங்க. அப்போ அங்கே நடக்கிற ப்ரொசீஜர் பூரா எல்லாமே நடக்குதுடா. இந்த நியூஸ் உங்கள் வீட்டுக்கு போகலை. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ரூம்குள்ளேயே அடைஞ்சே இருக்கீங்கடா. நீங்கள் வெளியில் வர்றதே இல்லை. எப்படியே கொஞ்ச நாட்களும் போகுது. ஆனால் மந்த்லி உங்கள் வீட்டுக்கு மட்டும் காசு போயிடும். டேவுக்கும் எதுவும் சொல்ல முடியல. ஆனால் நீ கொஞ்சம்
டிஸ்டர்பாக இருக்கீங்க அப்படின்ட்டு அவரும் கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்கள விட்டுறாரு. டே தாண்டா உங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு வர்றாரு. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் இருந்தீங்களா அந்த ரூமில் தான் இருக்கீங்க. உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளாங்க வர்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி பெட்டில் படுத்துருக்கீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. டேவும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஓயன் எந்திரிடி, நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க. ஓயன் ப்ளீஸ் எந்திரிடி, இப்படி எவ்வளோ நாள் இருப்ப, கொஞ்சோண்டு சாப்பிட்டு மட்டும் படு ஓயன். என்னால் முடியலடி, என்னால் உன்னை இப்படி பார்க்கவே முடியலை. பழைய மாதிரி உன்னை எப்போ பார்ப்பேன் இருக்கு ஓயன். ப்ளீஸ் எந்திரிடி. நீங்கள் டேவை பார்க்குறீங்கடா, உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்களை தூக்கி ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் டேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக அழுகுறீங்க. என்னால் முடியலை டே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்டி, ஒன்றும் இல்லை. 2 months ஆச்சு ஓயன், இன்னமும் நீ இப்படியே தான் இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சமாவது சாப்பிட்டுடி அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு பசிக்கலை, ப்ளீஸ் ஓயன் ப்ளீஸ் எனக்காண்டி சாப்பிட்றி அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரா. நீங்களும் 2 வாய் சாப்பிட்றீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வருது. நீங்களும் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமில் தாண்டா ஒரு மாதிரி வாமிட் பண்ணுறீங்க. என்னாச்சுடி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வாமிட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. நீங்கள் ரொம்ப நாளாக சாப்பிடாம இப்படி மயங்கிட்டீங்க. அவரும் தண்ணியெல்லாம் தொளிச்சு பார்க்குற, நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அப்போ டாக்டருக்கு தாண்டா கால் பண்ணுறாங்க. அவங்களும் கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒன்றுலாம் இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதான் மயங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப வீக்காக இருக்காங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க. டேவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவர் செம்ம ஹாப்பியோட ஒரு மாதிரி உங்களே பார்த்து உங்கள் ஃபோர்கட் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. இந்த நியூஸை டேவோட அசிஸ்டன்ட் பாடிகார்ட்டையும் சொல்கிறாரு. அவருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும்லடா உங்களுக்கும் அவருக்கு நடந்துருச்சு அப்படின்ட்டு. அதனால தம்பி என்ன சொல்கிறீங்க, நீங்கள் அப்பா ஆயிட்டீங்களா அப்படின்ட்டு அவர் டியர்ஸோடு சொல்கிறாரு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னோடய பாடிகார்டுக்கெலாம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறாங்கடா. அவங்களும் ரொம்ப ஹாப்பியோடு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக இங்கேயே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும். அவங்களே ஒரு நாள் வீட்டுக்கு போவாங்கடா. இப்படிலாம் சொன்னால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா இந்த நியூஸ் போயிருக்கோன்ட்டு அப்பா இருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும்லடா கொஞ்ச நாளாகவே டே உங்கள் மேலே அப்சஷனாக இருக்கா அப்படின்ட்டு. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. டேவை பார்க்குறீங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். தேங்க்ஸ் ஓயன் அப்படின்னு உங்களை ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கு இது எதுவுமே புரியலை. என்னாச்சு ஓயன், என்னாச்சு? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குடி, நான் அப்பாவாயிட்டேன். உன்னோட ஜான் உன் வவுத்துக்குள்ளே இருக்கா அப்படின்னு டே சொல்கிறாரு. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸோட உங்கள் ஸ்டொமக்கை ஒரு மாதிரி தொட்டு பார்க்குறீங்க. நிஜமாவா? என்னோட ஜான் நம்மளுக்கு பேபியாக பிறக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு அவ்வளோ டியர்ஸ் நீங்களும் ஒரு மாதிரி டேவை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுகுறீங்க. இப்படியே நாட்களாக ஆகுதுன்னா உங்களுக்கு பேபி பிறக்குது. அந்த பேபி செம்ம சுட்டிடா. அங்கே இருக்கிற பாடி கார்டெலாம் அலைய விடுது. அவங்கனால சும்மாவே இருக்க முடியாது. குடுன்னு ஓடிக்கிட்டு அந்த பாடி கார்டெலாம் சின்ன பையங்க மாதிரி விரட்டி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. டேவும் நீங்களும் பார்த்து ரொம்ப ஹாப்பியோடு இருக்கீங்க. டே தாண்டா உங்களை ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி, எப்படி இருக்குது, ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு நீங்களும் டேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் 2 பேருமே உங்கள் பையனை தான் பார்க்குறீங்க. ஓகேடா, ஹாப்பி என்டிங். என்னால் நம்பவே முடியலை. இதை நான் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு எபிசோடு யாருக்கு ஃபைனல் பார்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.